ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு முக்கியமான தகவல் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்க கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு புது வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எலெக்ஷன் வரப்போகுது, வேறு ஏப்ரல் 19 வரப்போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஓட்டு போடுவோம் பார்த்தீங்களா, அந்த ஓட்டு போடுற மிஷின் எப்போ கண்டுபிடிச்சாங்க, ஸோ அந்த ஓட்டு மிஷின்னா என்ன, அந்த ஓட்டு மிஷினில் என்ன இருக்குது, இது எப்படி ஆப்ரேட் ஆகுது, இதை பற்றி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிற ஒவ்வொரு விஷயம் புரியும். நமக்கு இந்திய சுதந்திரம் கிடச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஓட்டு எப்படி போட்டுட்டு இருந்தாங்க, ஓட்டு சீட்டு கையில் வச்சுருப்பாங்க. அந்த ஓட்டு சீட்டை ஒரு பாக்ஸில் போடுவாங்க. ஸோ அந்த பாக்ஸில் போட்டதுக்கப்புறம் அது எண்ணுறதுக்குன்னு தனியாக மாதக்கணக்கு ஆகும், அது எண்ணி முடிக்கிறதுக்கே. ஸோ அந்த மாதிரி கால விரயமும் ஆகும், ப்ளஸ் பணமும் அதிகம் செலவாகிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த ரெண்டையுமே குறைக்கணும். அந்த மாதிரி செலவே இருக்கக்கூடாது, டைமும் ரொம்ப ஆகக்கூடாது. அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணாங்க. ஸோ இதை யார் கண்டுபிடிச்சான்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 பேர் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்க பேர் சொல்கிறேன் பாருங்கள். சம்பத் அப்படிங்கிற ஒருத்தர், அப்புறம் இந்திரேசன் அப்படிங்கிற ஒருத்தர், அப்புறம் ராவ் கசர் பாதா. இந்த 3 பேரால் தான் இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. ஸோ இதை சோதனை பண்ணணும் இல்லைங்களா. இப்போ இந்த ஓட்டிங் மிஷினை கண்டுபிடிச்சாச்சு, இதை வெளியே கொண்டு வரணும், கவர்மெண்ட்டுக்கு தெரியப்படுத்தணும். அப்படிங்கிறனால இந்த 3 பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கவர்மெண்ட்டிட்ட போயிட்டு அப்ரூவல் கேட்டிருக்கிறாங்க. அப்ரூவல் கேட்ட உடனே கிடைக்கல, கொஞ்சம் ஆலோசனை பண்ணி எல்லாம் கரெக்டாக இருக்குமாங்கிறத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பண்ணிவிட்டு முறையே எங்கே சோதனை ஓட்டம் செஞ்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவில் பரூருங்கிற ஒரு ஊரில் ஒரு இடைத்தேர்தல் வந்துச்சு. அந்த இடைத்தேர்தலில் 1982 வருஷத்தில் தான் முறையாக 50 இடங்களில் இந்த மிஷினை யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் சில இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எல்லாம் அந்த மிஷினில் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அப்புறம் இந்திய தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிறுவனமாக இருக்கணுங்கிறதுக்காக இது ஒரு கம்பெனியாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கம்பெனி சப்ளையராக மாறினாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாரத் எலக்ட்ரானிக் கம்பெனி அப்படிங்கிற கம்பெனியை நிறுவனாங்க. இது எதுக்கு கீழே இயங்கிட்டு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் எலக்ட்ரானிக்ஸ் கமிஷன் அப்படிங்கிற பேரில் இது ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்றைக்கி வரைக்குமே எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை இவங்க தான் சப்ளை பண்ணுறாங்க. ஸோ ஓகே, இது இந்த மிஷின் எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஓட்டு போடுறீங்க, ஓட்டு போடும்போது ஒரு நிமிஷத்துக்கு 5 ஓட்டு தான் பதிவாகும்னு சொல்கிறாங்க. அதுக்கு மேலே பதிவு ஆகாது அப்படிங்கிறாங்க. ஒருவேளை இந்த ஓட்டிங் பூத்தை யாராவது துஷ்பிரயோகம் பண்ணுறாங்க, யாராவது பிரேக் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைமில் ஒரு எமர்ஜென்சி பட்டன் கொடுத்துருக்காங்க. அதில் எண்டுன்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த எண்டுங்கிற பட்டன் அந்த கண்ட்ரோல் யூனிட்டுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த கண்ட்ரோல் யூனிட்டில் அந்த பட்டன் கிளிக் பண்ண உடனே அதுக்கப்புறம் யார் ஓட்டு போட்டாலும் ஓட்டு பதிவு ஆகாது. ஸோ இது ஒரு 2 விஷயம், முக்கியமான விஷயம் அதில் செஞ்சுருக்காங்க. இதோட ஸ்ட்ரக்சர் என்னங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாலட் யூனிட்னு சொல்கிறாங்க. அந்த பாலட் யூனிட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஓட்டு போடுற இடம் பார்த்தீங்கன்னா வரிசையாக இருக்கும். அது என்னென்ன இருக்குன்னு சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு சீரியல் நம்பர் இருக்கும். அப்புறம் யார் போட்டியிடுறாங்களோ அந்த போட்டியாளருடைய பேர் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சின்னம் இருக்கும். அப்புறம் ஒரு இண்டிகேட் லைட் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் தான் ப்ளூ கலரில் நம்ம ஓட்டு போடுறதுக்கு உண்டான மிஷின் அந்த பட்டன் இருக்கும். அந்த பட்டனை நம்ம கிளிக் பண்ணும்போது அந்த இண்டிகேட் பண்ணுற லைட்டு கிளிக் ஆகும், அதாவது பிளிங்க் ஆகும். ஸோ இதுதான் அந்த இடத்துல இருக்கிறது. இதை 2ஆகவும் பிரித்து வச்சுருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பாலட் யூனிட்டு, 2வது பாலட் யூனிட். ஏன்னா நிறைய பேர் அதில் போட்டிடுறாங்க இல்லைங்களா. அந்த போட்டிடுறவுடைய அந்த அந்த பேர்லாம் இன்னும் எக்ஸ்ட்ரா இருக்கும்போது 2ஆக பிரிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியும் இருக்கும். அதில் என்ன இருக்குன்னு சொல்லியாச்சு. 2வது பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் யூனிட்டு. கண்ட்ரோல் யூனிட்டில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இண்டிகேட்டர் இருக்கும். அப்புறம் எனேபிள் பட்டன் ஃபார் ஓட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இண்டிகேட்டரில் இண்டிகேட்டரை என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஓட்டர் ஸ்டேட்டஸ் டிஸ்பிளே யூனிட்னு சொல்கிறாங்க. அதாவது VSDன்னு சொல்லிட்டு ஷார்ட் ஃபார்மில் சொல்கிறாங்க. இது என்ன பண்ணுன்னா, நம்ம ஓட்டு போட்டோமா இல்லையாங்கிறத இண்டிகேட் பண்ணி டிஸ்பிளே பண்ணும். ஸோ அதுக்கு தான் அதை வச்சுருக்காங்க. எனேபிள் பட்டன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஓட்டு போகிறதுக்கு நம்மளை அனுப்புகிறாங்க. அந்த இடத்துக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அவங்க 1 நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பட்டன் அமுத்துவாங்க.
அது வந்து எனேபிள் பண்ணுறது. எனேபிள் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம ஓட்டே போட முடியும். அது வரைக்கும் வந்து எப்படி இருக்கும், ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிசேபிள்டாக இருக்கும். அந்த பட்டன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் தான் எனேபிள் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் ஓட்டே போட முடியும். ஸோ இந்த ஓட்டு போட்டதுக்கப்புறம் வந்து ஒரு சவுண்டு வரும், நீங்கள் பார்த்துருப்பீங்க, பீப் சவுண்டு வரும். அந்த பீப் சவுண்டு வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் ஓட்டு போட்டிங்களா இல்லையாங்கிறதே தெரியும். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த இண்டிகேட்டர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. கண்ட்ரோல் யூனிட்டில் வந்து அது இருக்குது. ஸோ இந்த நம்ம ஓட்டு போடுற இடம் டிவைஸ் இப்போ இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு இன்னொரு பேர் சொல்லியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா VVPAT அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட் ஃபார்மில் இருக்குது. அது விளக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓட்டர் வெரிஃபையபிள் பேப்பர் ஆடிட் ட்ரையல் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப லென்த்தாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த ஓட்டிங் மிஷினுடைய ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த தகவல் சொல்கிறது தான் இந்த வீடியோ. நீங்கள் ஓட்டு போடும்போது நீங்கள் கண்டிப்பாக அந்த மிஷினை பற்றி தெரிஞ்சுக்குவீங்க. இப்போ நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வரும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து எனக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.